நாம தான் அறிவில் சிறந்தவங்க, நம்மள விட அறிவு இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற ஆள்கள ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையும், டேலண்டும் உண்டு. கடலில 2 பேரு ஒரு படகுல பயணிக்கிறாங்க. அந்த படகு ஓட்டக்கூடியவரு கொஞ்சமா படிச்சவரு. இதுல இன்னொருத்தரு விஞ்ஞானி, அறிவாளி, படிச்சவரு, பண்டிதர். அவரு கேட்கிறாரு இந்த படகு ஓட்டுறவர்ட்ட, கெமிஸ்ட்ரின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னாரு. பிசிக்ஸ்ன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாது. சைக்காலஜின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னாரு. அப்படியே பேசிக்கிட்டு, என்னப்பா என்ன வயசுன்னாரு. 55 வயசாயிடுச்சு அப்படின்னு. என்னப்பா உன் வாழ்க்கையே முடிய போகுது. இந்த உலகத்துல பிறந்தது வேஸ்ட். உனக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அப்பதான் நல்லது. என்னப்பா லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாதி தூரம் நடுவுல போயாச்சு. திடீர்னு புயல், காற்று, மழை. அப்ப அந்த படகு ஓட்டுறவர் சொன்னாரு, சார் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னாரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த படகு முழுகிடும். எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நான் தப்பிச்சிருவேன். உங்க லைஃப் முடிய போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு இந்த படகு ஓட்டுறவர் சொன்னார் இந்த விஞ்ஞானிகிட்ட. இதுல இருந்து என்ன புரியுது? அதாவது நாம யாரையும் தரக்குறைவா, நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம கூட பயணிக்கிற ஒரு சிலருக்கு தெரியும்.